புஷ்பாக்கா, என்ன நைட் ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்திய? அதுவும் ஏதோ அவசர கூட்டம் ஒன்றா கூடணும், மத்தியானம் 12 மணி ஷார்ப்பாக அனுப்பியிருந்திய. என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமாம், நானும் பயந்துட்டேங்க்கா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கைக்கு கால் ஒன்றும் ஓடல. உங்களை பார்த்த உடனே நிம்மதியாக இருக்கு. ஏன் அக்கா, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, எல்லாரும் இப்போ பக்கத்தில் குற்றாலம் கொடைக்கானல் அங்கே இங்கேயும் போகிறாவல்ல, நம்மளும் அப்படி எங்கேயா போயிட்டு வரணும். எப்போ பார்த்தாலும் இந்த புருஷன் பிள்ளைன்னு கிடந்ததுன்னா வாழ்க்கை நல்லாவா இருக்கு? அதனால தான் ஒரு ரகசியமாக கூட்டம் போடுவோம்னு மெசேஜ் போட்டேன். ஆமாக்கா, நானும் உங்கள்கிட்ட கேட்கணும்னே தான் இருந்தேன். இந்த பக்கத்து வீட்டில் இந்த சுஜாதாக்கா இருக்காவல, கொடைக்கானல் போனாமலாம். ஒரு வாரமாக வாட்ஸ்அப்பை பார்க்க முடியல. நம்மளோட பக்கத்தில் இருக்கிறதுல எங்கேயா போயிட்டு வருவோம்க்கா. என்ன என்ன விட்டுட்டு ஏதோ எங்கேயோ போகிற மாதிரி பிளான் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏம்மா, யாரையும் விட்டுட்டு போகலாமா? நம்மளும் எப்போ பார்த்தாலும் பிள்ளை புருஷனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து இருக்க முடியுமா? ஒரு டிப்ரெஷன் ஆகுதுல்ல. நம்ம அப்படி ஒரு சின்னதாக ஒரு இந்த கொடைக்கானலோ இல்லை குற்றாலமோ போயிட்டு வரலாம்னு நினைக்கும். அதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஒரு டூருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதனால தான் மெசேஜ் போட்டேன். நீங்கள் என்ன சொல்றியா? எனக்கு ஓகேக்கா, நான் வரேன். எனக்கு ஓகேக்கா, நானும் வந்துடுவேன். அப்போ நானும் தான் வருவேன். சரி, எல்லாரும் போவோம். ஆனால் நம்ம நாளைக்கு நான் போயிடணும். நாளெலாம் கடத்தக்கூடாது. பிள்ளைகளுக்கு புருஷன் குட்டி எல்லாத்தையும் எங்கேயா தள்ளி விட்டுட்டு நம்ம மட்டும் லேடிஸ் ட்ரிப்பாக போகிறோம். ஜாலியாக போகிறோம். காலையிலே போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வந்துடணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சரியா? சூப்பர்க்கா, டன். நம்ம எல்லாரும் குற்றாலம் போகிறோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு வந்து நிற்கும். சூப்பர். நாளைக்கு 10 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் எல்லோரும் நிற்கிறோம். ஓகே. நாங்கள் குற்றாலத்தில் போய் அடிக்கிற லூட்டி என்ன பண்ணுறோம், எப்படி போகிறோம், இதெல்லாம் உங்களுக்கு என் கூட சேர்ந்து பார்க்கணுன்னா எங்களோட ஃபுல் வீடியோ பாருங்கள்.